முன்னாடி அந்த நோவா காலத்தில் எப்படி இருந்தோ அந்த ஜலப்பிரளயம் வந்து அந்த ஜனங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணர்வில்லாதிருந்தார்கள் அப்படின்ட்டு வேதவசனத்தில் ஆண்டு சொல்லி வச்சுருக்க மாதிரி இந்த கடைசி காலத்துலேயும் ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக, தட் மீன்ஸ் அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக ஜனங்கள் வந்து உணர்வில்லாதவர்களாக இருப்பாங்களாம். அந்த நோவா காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படியே வந்து அவங்க உலகத்திலே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, உணர்வற்றவர்களாக இருந்திருக்காங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்துலேயும் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. துன்மார்க்கர்களா, உலகத்துக்குரியவர்களா, சுகபோக வாழ்க்கையில் வந்துட்டு தன் சுய இச்சைகளை நிறைவேற்றி அப்படியே வாழ்கிறவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு வேதம் சொல்லியிருக்கு. இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா அதுதான் நடந்துகிட்ருக்கு. கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அன்பு அப்படிங்கிறது அப்படியே தணிஞ்சு போய் தான் இருக்குது. குடும்பத்தில் பாருங்கள், ஒரு கணவன் மனைவி அன்பு இல்லாமல் குடும்பங்கள்லாம் பிரிக்கப்பட்டுட்டுலாம் இருக்குது. பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லை. ஜனங்கள் வந்து சீர்கிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ஜனங்கள் வந்துட்டு எப்படியோ இருக்கிறாங்க. எல்லா பாவமும் இந்த கடைசி காலத்தில் பெருகி போயிடுச்சு இல்லையா. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுட்ருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மனம் திரும்புன்னு தான் சொல்கிறாரு. என் மகளே நீ மனம் திரும்பு, என் மகனே நீ மனம் திரும்பு. ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார், உங்களுக்காக பரிதபிக்கிறவராக இருக்கார். ஏன்னா அவர் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்துட்டு தன்னுடைய தன்னையே ஜீவ பலியாக அவர் வந்து ஒப்பு கொடுத்துருக்காரு. அவருடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்திருக்காரு. நம்மளை வந்து விலை கிரயமாக அவர் வந்து வாங்கியிருக்காரு. யாரும் வந்துட்டு ஒரு பாவிக்காக ஜீவனை கொடுக்க முடியாது, ஒரு பாவிக்காக ரத்தம் சிந்த முடியாது. நம்ம பாவத்துக்கு பரிகாரி நம்ம ஆண்டவர் மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான். அவர் மட்டும்தான் பாவத்துக்கு பரிகாரி. என்ன பரிகாரம் செஞ்சாலும் பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தால் அவர் தான் பரிகாரி, ஏசப்பா தான் பரிகாரி. உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள், என்னென்ன பாவங்களை நான் செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னென்ன அந்தரங்க பாவத்தில் நான் விழுந்து போனேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் அறிக்கையிட்டு, தன் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அவர்கிட்ட வந்து இரக்கம் பெறுறவங்களாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து உங்கள் இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு புது வாழ்வு தருவார். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். பாருங்களேன், உங்கள் சுபாவம் மாறும், உங்களுடைய குணங்கள் மாறும், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற விதமே மாற்றமாக இருக்கும். அப்போ